தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அடடா, அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது மகேஷ் இது நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் தான் இருந்தார் அப்படின்றது கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 3வது ஆளாக மயில் வாகனத்துக்கு இந்த உண்மை தெரிய வருது. இந்த உண்மை மட்டும் இல்லை, நவீன், துர்கா இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கோவிலில் வச்சு கல்யாணம் ஆன விஷயத்தையும் கார்த்திக் ஓப்பன் பண்ணிட்டாரு. எங்கே எப்படி அப்படின்றதான் இந்த ப்ரோமோ. அதாவது மாயா மகேஷை காணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடுற வகையில் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது கார்த்திக், மயில் வாகனம் இவங்க 2 பேரும் மகேஷை சேஃபான ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. மகேஷ்க்கு இன்னும் சுயநினைவு திரும்பலை. ஸோ அந்த இடத்துல தான் கார்த்திக் மயில் வாகனத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. நவீனுக்கும் துர்காவுக்கும் கோயிலில் வச்சு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட பேசி எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற முயற்சியில் தான் இனிமேல் நாம் இறங்கணும் அப்படின்னு கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்ல, மயில் வாகனம் செம்ம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு ட்ரூத்தை ரிவீல் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.